ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல கேஸ் பிரச்சனை சீக்கிரமாவே அதிகமாயிக்கிட்டே இருக்கு. வீட்ல ஒருத்தராவது கேஸ், அசிடிட்டி, அஜீரணம் பிரச்சனைய சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையே கடுமையா தாக்குது. ஆனா இந்த ஹோம் ரெமெடி உங்க உடல்ல மோசமான கேஸ வெளியில அனுப்புறதோட மட்டும் அல்லாம உடல் எடையையும் குறைக்குது. நீங்க வயிறு எரிச்சல், அதாவது அல்சர் பிரச்சனையால கஷ்டப்பட்டீங்கன்னா, சாப்பிட்ட உடனே அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்ல போற ரெமடி ஒரு அற்புதமான வரம்னே சொல்லலாம். முழுசுமா புரிஞ்சுக்கிட்டு உங்க பிரச்சனைக்கு 100% பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது வெந்தயம். வெந்தயம் உங்க எல்லாருக்குமே சாதாரணமா தெரியும் இல்லையா? இது சாதாரணமா கிடைக்கிற சின்ன விதையா இருந்தா கூட கேஸ் பிரச்சனைக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. வெந்தயத்துல நார்ச்சத்து நிறையவே இருக்குது. இது நம்மளோட ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்துது. நம்ம வயிற்று வலியோட மலச்சிக்கலையும் முற்றிலுமா நீக்குது. இப்போ நம்மளோட வயிறு சுத்தமாகுதோ, கேஸ் பிரச்சனையும் தானாவே தீர்ந்து போயிரும். மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வயிற்றுல இருக்கிற அதிகமான அசிடிட்டியும் குறைக்குது. உங்களுக்கு வாதம் பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை இருந்தாலும் நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தினாலே போதும். இதே மாதிரி வெந்தயம் நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நல்ல வேலை செய்யுது. முக்கியமா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே பயனுள்ளது. இப்போ நமக்கு தேவையான இன்னொரு மூலப்பொருள் நம்ம சமையலறையில இருக்கிற சீரகம். இது நம்ம ஒவ்வொருத்தங்களோட சமையலறையிலையும் எளிதா கிடைக்கக்கூடியதுதான். சீரகம் நம்ம உணவுல சுவைய அதிகப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வயிறை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது. சீரகம் நம்ம வயிற்றுல இருக்கிற அசிடிட்டிய குறைக்குது. நம்ம சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆகி நம்ம உடலுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுது. நீங்க ரொம்ப நாட்களா எண்ணெயில பொரித்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வயிற்றுல செரிமானம் முழுமையடையாம இருக்கலாம். நீங்க சீரகத்தை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வர்றப்போ உடனடியா ரிலாக்ஸ் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது கேஸ நீக்கிறதோட மட்டும் அல்லாம நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவுது. இப்போ நமக்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான மூலப்பொருள் தனியா, கொத்தமல்லி விதை. நம்ம இந்த ரெமடிக்காக தனியா பொடி கிடையாது, தனியாவை பயன்படுத்த போறோம். இதுக்கேன்னா நிறைய பேர் தனியாக்கு பதிலா தனியா பொடிய பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, தனியா பொடிய விட தனியாலதான் நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இது நம்மளோட ஜீரணத்தை அதிகப்படுத்துது. அடுத்ததா நமக்கு தேவைப்படுற மூலப்பொருள் சோம்பு. சோம்ப நம்ம வழக்கமா உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மவுத் ஃப்ரெஷ்னருக்காக நல்லா மென்னு சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் ருசிக்காக மட்டும் கிடையாது. சோம்பு நம்ம செரிமானத்துக்கு, உணவை ஜீரணம் பண்றதுக்கு ரொம்பவே நல்லது. இது மாதிரி நம்ம வயிற்றுல ஏற்படுற கேஸ், அசிடிட்டியையும் முழுமையா நீக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம், சீரகம், தனியா, சோம்பு இது எல்லாமே ஒவ்வொருத்தங்களோட சமையலறையிலையும் எளிதா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இல்லையா? இத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சிம்பிளா சொல்றேன், கவனமா கேளுங்க. இத 7 நாட்களுக்கு முழு அர்ப்பணிப்போட பண்ணாலே போதும். உங்க உடல்ல ஏற்படுற பெரிய பெரிய மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு ஈரம் இல்லாத ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்த பவுலுக்கு ஸ்டீல் இல்லாட்டி கிளாஸ் பயன்படுத்தினா நல்லது. இந்த பவுல்ல முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இது சுமாரா 5 கிராம் வெந்தயம். இதுக்குன்னா இந்த ரெமடியில குவான்டிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவையும் கலந்துக்கோங்க. நீங்க இதுல தனியாவைத்தான் பயன்படுத்தணும், தனியா பொடி கிடையாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் கலந்துக்கோங்க. சீரகம் சாதாரணமா நம்ம சமையல் அறையில இருக்குது இல்லையா?
இதுல நம்ம கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கிட்டத்தட்ட 10 கிராம் அளவுக்கு கூட சோம்பு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டரை சேர்க்கணும். இந்த ட்ரிங்க்குக்காக நீங்க ஃப்ரிட்ஜ் வாட்டரோ இல்ல சூடான தண்ணியவோ கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த கிண்ணத்தை ஒரு தட்டு வச்சு மூடி இரவு முழுவதுமா அப்படியே ஊற விட்டுருங்க. இதை யூஸ் பண்றதும் ரொம்ப எளிது. அதே மாதிரி இது ரொம்ப பயனுள்ள ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இத இரவு முழுவதும் ஊற வைக்கிறதுனால இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தண்ணில வந்துரும். காலையில இது ஒரு வகையான மருத்துவ பானமா மாறுது. உங்களுக்கு கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், அஜீரணம் பிரச்சனையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த இயற்கையான மருந்து ரொம்ப நல்லது. காலையில நீங்க பார்க்கும்போது இந்த ட்ரிங்கோட கலரும் மாறி இருக்குது. காலையில இந்த ட்ரிங்க நீங்க 2 விதமா பயன்படுத்தணும். முதல்ல இந்த ட்ரிங்க ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டி வச்சிருந்த சோம்பு, தனியா, வெந்தயம், சீரகத்தை கூட நம்ம திரும்ப பயன்படுத்தலாம். இந்த வடிகட்டின தண்ணிய எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்பவே முக்கியம். எதுக்குன்னா இந்த ட்ரிங்க நீங்க வெறும் வயித்துல கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. முதல்ல கொஞ்சமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு வாழைப்பழம் இல்ல 2 ரொட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஊற வச்ச வெந்தயம், சோம்பு, சீரகம் இதை என்ன பண்றது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஈவினிங் நேரத்துல இதுல இன்னும் 1 கிளாஸ் தண்ணிய ஊத்திட்டு அப்படியே ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. ஈவினிங் 5ல இருந்து 6 மணிக்குள்ள இந்த ட்ரிங்க திரும்ப வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரவு நேரத்துல கண்டிப்பா இந்த ட்ரிங்க் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இரவு நேரத்துல இந்த ட்ரிங்க் நம்ம உடலுக்கு குளிர்ச்சிய கொடுக்குது. சோ நீங்க இந்த ரெமடிய தொடர்ந்து 7 நாட்களுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். கேஸ், அசிடிட்டி, மலச்சிக்கல், அதிக உடல் எடை, ஃபேட்டி லிவர் இந்த எல்லா பிரச்சனையுமே முழுமையா கியூர் ஆகுது. இந்த ட்ரிங்கால எந்தவித சைட் எஃபெக்டும் இருக்காது. ரொம்ப எளிதான மலிவா கிடைக்கிற இந்த ஹோம் ரெமடிய ஃபாலோ பண்றதுக்கு ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இத நீங்க ரெகுலரா எடுத்துக்கிறப்போ உங்க உடலுக்கு புதிய சக்தி கிடைக்குது. அதிக உடல் எடை பிரச்சனையையும் குறைக்குது. இந்த ரெமடியை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய நாட்கள் ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் இட் பை.